Good morning and welcome to Anil 100% roast rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து நம்மளோட நேரலை கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் உமையால் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். ஜென்ரலாக கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம், ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளம். பட் எல்லாரும் மனசுலையுமே இருக்கிற ஒரு கேள்வினா, இப்போ அடிக்கடி எல்லாருக்கும் சிசேரியனே நடந்துட்டு இருக்கே, ஏன் அப்படி சுகப்பிரசவம் ரொம்ப கம்மியாயிட்டே வருது, சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ண சுகப்பிரசவம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவங்க சார்பாக நான் அவங்க கிட்ட கேட்குறேன்னு சொல்லுங்க. ஆமாம், இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இப்போ எல்லார் மனசுலையுமே வந்து பெண் வந்து ஒரு தன்னுடைய மகளோ இல்லை தன்னுடைய மனைவியோ வந்து ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவங்களுக்கு மனசில் வர முதல் கேள்வி வந்து என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மகளுக்கோ சுகப்பிரசவம் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அது. பட் அதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வென் பேஷண்ட் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் அணுகுமுறை பண்ணும்போது ஐ வில் ஆல்வேஸ் டெல் தம் தட் ஸ்டே ஹெல்த்தி, ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். அவங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு வந்து அதிகமான விஷயங்களை வந்து ஏற்றுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. அந்த குழந்தையை பற்றின சிந்தனைக்காண்டி வந்து டூ எனி திங் ஃபார் த ப்ரெக்னன்சி டு கீப் த ப்ரெக்னன்சி ஹெல்த்தி. அப்போ ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னன்சி வந்து போகும்போது வாட் வி சீ இஸ் அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்காங்க, குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்காங்க. இதை வந்து நம்ம 9 மாதமும் நம்ம அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது வந்து வாட் வி சீ இஸ் அண்ட் ஹெல்த்தி ப்ரெக்னன்சி வெயிட்டிங் ஃபார் டெலிவரி. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போனோன்னா பெரும்பாலான விஷயங்கள் வந்து நமக்கு நார்மலுக்கு சாதகமாக இருக்கும். பட் இன்றைக்கி என்ன நடைமுறையில் நடக்குது அப்படின்னு சொன்னால், நவடேஸ் வந்து பெண் குழந்தைகள் வந்து உணவுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஹெல்த்தி நினைக்கிற விஷயம் வந்து அது ஆக்சுவலாக ஹெல்த்தி கிடையாது. தே டோன்ட் ஈட் குட் ஃபுட். ஸோ நியூட்ரிஷனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது வந்துட்டு ஆரோக்கியம் இருக்கும். ஸோ வி டெல் தம் ஈட் ஹெல்த்தி. இந்த கேலரிஸுமே நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு 3 to 4 years ஆஃப் ஸ்டார்வேஷனில் வந்துட்டு கன்சீவ் ஆகும்போது அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வி ரியலி டோன்ட் சி ஹெல்த்தி பேபிஸ் தேர். ஸோ வந்து வெயிட் குறைவாவோ இல்லை IUGR இந்த மாதிரி விஷயங்களுமே வந்துட்டு சிசேரியனுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நவடேஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம 2 wheelers, கார், பஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து வாக்கிங், ஜென்ரல் எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லை. ஸோ இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸை வந்து ஐ டெல் தம் ப்ளீஸ் ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு 3 months வந்து எந்த ஒரு ப்ரெக்னன்சியுமே நல்லபடியாக க்ராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா தென் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கண்டிப்பாக கொஞ்சம் நடங்க, உங்கள் வீட்டில் இருக்க வேலைகளை செய்யுங்க, கொஞ்சம் கீழே உட்காருங்க. ஈவன் சிட்டிங் டவுன் இஸ் அன் எக்ஸசைஸ் நவடேஸ். பிகாஸ் இப்போ சேர், சோஃபா, கட்டில் அப்படின்னு வந்ததுனால வந்து பீப்புள் டோன்ட் சிட் டவுன். ஸோ ஐ டெல் தம் யூ ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க், கீழே உட்காந்து செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல் திஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு மொபிலைஸ் தர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த டெலிவரிக்கு வரும்போது தே ஆர் லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட். ரெண்டாவது வந்து ஆட்டிடியூட். ஸோ ஐ நீட் டு ஹேவ் அ நார்மல் டெலிவரி அப்படின்ற விஷயத்தை வந்து மனசில் மட்டும்தான் வச்சுக்கணும். நம்ம அதையே ரொம்ப சிந்திக்கவும் கூடாது. ஸோ யூ ஜஸ்ட் டூ த ஒர்க், லீவ் இட். ஐ சே லீவ் த ரெஸ்ட் டு த காட். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக வாங்க. என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்ன விச் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ யூ டூ டாக்டர் அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட அந்த நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும்போது வந்துட்டு நிறைய நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே. ஸோ நல்ல ஃபுட், அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒர்க் அவுட் எடுத்துக்கிறது, இல்லைனா நார்மலாக வீட்டில் இருக்க வேலைகள் செய்கிறதே வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நோட்டோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதா மேம். கவிதா எங்கேருந்து கூப்பிடுறேன்? ஓகே கவிதா. கவிதா உங்கள் ஏஜ் என்ன கவிதா? 27 மேம். கவிதா டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என் பேர் கவிதா டாக்டர். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது டாக்டர். ஓகே. நாங்க 1.5 வருஷத்துல 2-3 இடத்துல போய் பார்த்தோம் டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல. ஓகேம்மா. irregular பீரியட்ஸ்க்கு பீரியட்ஸ் வர டேப்லெட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பீரியட்ஸ் கரெக்டா வருது டாக்டர், பட் அந்த ஃபாலிக்கல் வர மாட்டேங்குது டாக்டர். இல்லை, உங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெகுலர் பீரியட்ஸ் ஆமா உங்களுக்கு? irregular பீரியட்ஸ் டாக்டர். ஹவ் irregular? once in 2 months, 3 months இல்லை எப்படி வருது உங்களுக்கு மென்சஸ்? 5 months இருக்கும் டாக்டர், 6 months இருக்கும் டாக்டர். ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணீங்களாமா?
ஹார்மோன்ஸ் ஃபாலிகல் ஸ்டிமுலேட் ஹார்மோன் ஹையா இருக்கு, ஹெவி ஜாஸ்தியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து FSH LH அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணுமா. பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த AMH வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து முதல்ல வந்து சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகிற ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் முதல்ல செஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்குமா. ஏன்னா 5 to 6 months ஒன்ஸ் மென்சஸ் வருதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நிறைய ஹார்மோனல் உங்களுக்கு டீரேஞ்ச்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ வாட் வி டூ இஸ், அப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸை வந்து ரெகுலர் பண்ணுற ட்ரீட்மெண்ட், அதை வந்து சில மாதங்கள் செஞ்ச பிறகு திருப்பி மறுபடியும் அந்த ஹார்மோன்ஸை செக் பண்ணி வேல்யூஸ்லாம் நார்மல் ஆச்சா அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ் வருமா. ரெண்டாவது வந்துட்டு லைக் உங்களுடைய வெயிட் சார்ந்த விஷயங்களுமே நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அது வெயிட் எவ்வளோ இருக்கீங்க நீங்கள்? 65 டாக்டர். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் எ வெரி ஒபீஸ் வெயிட், பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த ஹார்மோன்ஸுக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்கிற சில மாதங்கள் வந்து குழந்தை நிற்கணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற நீங்கள் ஒரு ப்ரெஷரோடு நீங்கள் போய் டாக்டர் அணுகுமுறை பண்ணும்போது அவங்களும் வந்துட்டு தே ஸ்டார்ட் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன்ஸ். பட் ஆனால் அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ஸ்பெண்ட் ஃபியூ மந்த்ஸ் டு கண்ட்ரோல் த ஹார்மோன்ஸ் டு மேக் யுவர் சைக்கிள்ஸ் ரெகுலர். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்குன்ற நீங்கள் சொல்கிற அந்த ஃபாலிகுலர் ஸ்டடீஸ் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸ் வரணும்னா லாட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு எக்ஸ் வந்துடும். ப்ராப்ளம் இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நல்ல எக்ஸ் வந்துட்டாலே உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிருமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? உங்கள் பேர் என்ன? நான் குமரவலைங்க மேம், சரண்யா பேசுறேங்க மேம். சரண்யா, நீங்கள் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் டாக்டர் கிட்ட உங்களால் தெளிவாக பேச முடியும். ஓகேங்க மேம். ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். நான் வந்து மேம் ஃபர்ஸ்ட் மேரேஜே 2 வருஷம் ஆகுதுங்க மேம். ஓகேம்மா. வந்து கன்சீவ் இருந்தேங்க மேம். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் வச்சோம். ஓகே. அப்புறம் ஒரு 3 months கழிச்சு மறுபடியும் கன்சீவா இருந்தேங்க மேம். ஓகேம்மா. 8 monthsல வந்து குழந்தை வந்து கால்ல வந்து தொப்புள் கொடி மாட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இறந்துருச்சுங்க மேம். 6 மாசம் ஆகுது. ஓகே. ஆனா குழந்தைக்கு வந்து வெயிட் எல்லாம் நல்லா தாங்க மேம் இருந்தது. ஆனா குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. எத்தனை மாசத்துலமா அது? 8 மாசமா? 9வது மாசம் ஸ்டார்டிங். ஓ சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. இறந்துருச்சுங்க மேம். 6 மாசம் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 மாசம் வந்து கரெக்டா பீரியட் ஆயிட்டு இருந்தாங்க மேம். ஓகே. மறுபடியும் வந்து இப்ப 2 மாசமா வந்து ஒரே மாசத்துலயே 2 டைம் பீரியட் ஆயிட்டாங்க மேம். அதே மாதிரிதான் இப்ப 2 மாசமா ஆயிட்டு இருக்கேன். அது என்னன்னு கேட்டா வந்து அவங்க வந்து கரெக்டான ரீசன் எதுவும் சொல்லல. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 2 வாட்டி கன்சீவ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்ற மன உளைச்சல் வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் ஒரு சைக்கலாஜிக்கலி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கொஞ்சம் இர்ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பேசிக்கலி ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சில் வித் யுவர் ஹஸ்பண்ட். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். முதல் வாட்டி ஹார்ட் பீட் வரல அப்படின்றதுனால வந்து அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிருக்கு. அது வந்து பெரும்பாலும் ஒரு 10 பேர் ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா 1 to 2 பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறது வந்து சகஜம்தாம்மா. ஃபஸ்ட்டு வந்து காமனாக பார்க்குற ஒரு விஷயம் தான். ரெண்டாவதுன்றது வந்து வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ வந்து இந்த கொடி சுற்றி குழந்தை இறக்குறதுன்றது வந்துட்டு ஒவ்வொரு டாக்டருமே நாங்களாம் ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் வரும்போது அந்த ஹார்ட் பீட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே வந்து என்ன நினைக்குது என்ன பண்ணுதுன்றது வந்து நீங்கள் 1 month கழிச்சு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரீங்க. ஸோ அந்த 1 மாதமும் வந்து நான் அந்த குழந்தைய வந்து நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கிறீங்க. ஸோ நான் என்ன இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன்னு சொன்னால் வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் முடிஞ்ச உடனே வந்து எவ்ரி டைம் வந்து அந்த குழந்தையோடைய மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிக் சார்ட் அப்படின்ற ஒரு கவுண்ட்டை வந்து நான் பண்ண சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீட்டிலேயே வந்து காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் வந்து உங்கள் குழந்தை வந்து எத்தனை வாட்டி அசைவு கொடுக்குது அப்படின்ற ஒரு சிம்பிளான நீங்கள் ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணினீங்கனாலே வந்து எவ்ரிடே வந்து என்னுடைய குழந்தை நல்லா இருக்குன்ற உணர்வு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து சப்போஸ் அந்த கொடை சுற்றி அந்த குழந்தை வந்து கஷ்டப்படும் போது வந்து அந்த குழந்தையுடைய அசைவு கம்மியாகும் போதே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணியோ இந்த ஹார்ட் பீட் செக் பண்ணியோ வந்து உடனே அந்த குழந்தை எடுத்து கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஒரு வாட்டி வந்து கார்டை வந்து எனக்கு சுற்றிருச்சு எனக்கு குழந்தை கிடையாதுன்றதுனால அடுத்த வாட்டி எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் வேற வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு மேபி ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் போகலாம். மனசு ரொம்ப உளைச்சலாக இருக்குது டாக்டர், என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரெக்னன்சிக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க மனசில் இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணினாலே வந்து உங்களுக்கு மென்சஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்த வாட்டி கன்சீவ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நான் சொன்ன மாதிரி இந்த பேபி மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலேயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லானா டென்ஷனாக அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஸோ டென்ஷனை அப்சர்வ் பண்ணாமல் எவ்ரிடே மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour உட்காந்து எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து என்னுடைய குழந்தை எப்படி அசையுதுன்றதை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி தவறு வந்து நடக்கிறதுக்கு ஆக்சுவலாக வாய்ப்பே கிடையாதுமா. தட் இஸ் வாட் வி டூ. எங்களுடைய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸை கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் அடுத்த ப்ரெக்னன்சி இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸ் இல்லை, குழந்தை துடிக்கிறது, ஜென்ரலாக குழந்தை துடிக்கிறது வந்துட்டு எல்லாருமே பார்த்து ரசிப்பாங்க. பட் அதை ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கா அந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? பேசிக்காக வந்து நிறைய வந்து அந்த ஃபீட்டல் மூமெண்ட்ஸ்ன்றது வந்து டில் 5 months வந்து வயா ஸ்கேனோ அந்த ஒரு ஃபீட்டல் டாப்லர் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தான் நமக்கு தெரியும் குழந்தை நல்லா இருக்கா. பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன டாக்டர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, என்ன நார்மலாக தானே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா சில பேருக்கு வாந்தி இருக்காது, ஒன்றுமே இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க, நார்மலாக இருப்பாங்க. அப்போ தே ஹேவ் அ கொஸ்டின் இன் மைண்ட், இஸ் மை பேபி ஆல் ரைட் அப்படின்ட்டு. பட் 5 months அப்புறம் வந்து அந்த குழந்தை மூமெண்ட்ஸ் ஆன உடனே தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். அதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லித்தரணும். பாரு இந்த குழந்தை அசைவை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தரும்போது வந்துட்டு ஆஸ் த ப்ரெக்னன்சி அட்வான்சஸ் நிறைய தண்ணியும் குடிக்க சொல்லுவேன். ஸோ பேபி நீட்ஸ் லாட் ஆஃப் வாட்டர். அந்த குழந்தைய சுற்றி இருக்க அந்த பன்னீர் குடம் தண்ணி சொல்லுவோம் நாங்கள், அந்த வால்யூம் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா வந்து மூவ் பண்ண முடியும். அந்த மூவ் பண்ணும்போது வந்து அந்த குழந்தைய வந்து அந்த பேபி வந்து நம்ம வயிற்றை வந்து டச் பண்ணுற விஷயம் தான் மூமெண்ட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தாலோ வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து நார்மலாக இல்லாட்டியோ வந்து மூமெண்ட்ஸ் கம்மியாக தெரியும். ஸோ எனி ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடி சுற்றின குழந்தைங்களாம் என்ன ஆகும்னா வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சுற்றுச்சு டாக்டர். இப்போ 2 நாளாக வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட் ஷி யூஸ் டு கம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 times வந்து ஷி கீப்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் பேஷண்ட். அப்போ வந்து நல்ல மூமெண்ட்ஸ் ஆகுது. மேடம் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு ஹார்ட் பீட் செக் பண்ணி சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய குழந்தை வந்து அசைவு வந்து எனக்கு திருப்தி இல்லை மேடம், என்ன மேடம் பண்ணிட்டோம். அகெயின் ஷி கம்ஸ் ஃபார் 3 times. 3rd time எனக்கு பயம் வந்துடுது, என்னடா நல்ல இன்டெலிஜென்ட்டான பேஷண்ட் இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணுறேன். அட்மிட் பண்ணி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு அந்த ஹார்ட் பீட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஐ டெல் ஹர் ஐ டோன்ட் நோ வாட் ஐ திங்க் கார்டாக இருக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், அப்போ டாப்லர்லாம் கிடையாது, ஒரு டாப்லர் கிடையாது, ஒரு ஆர்டினரி ஸ்கேன்ஸ் தான் இருக்கிற காலம். இப்போல்லாம் வந்து நாங்கள் டாப்லர் வச்சு கொடி சுற்றி இருக்குது, 1 வாட்டி சுற்றி இருக்குது, 2 வாட்டி சுற்றி இருக்குது, 3 வாட்டி சுற்றி இருக்குன்னுலாம் சொல்லி இப்போ நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நாங்கள் நடக்க விடுறதே கிடையாது. வி சி லாட் ஆஃப் இப்போ நிறைய இனோவேஷன்ஸ் வந்தாச்சு. அப்போவே வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மதர் வந்து ஷி கீப்ஸ் கம்மிங். அப்போ வந்து நாங்கள் வந்து ஐ டெல் ஹர் காட் மேபி த இஷ்யூ, நான் இது வந்து குறை மாதமாக இருக்கிறதுனால 34 weeks 8 மாதம் கூட இன்னும் முடியலை ஆக்சுவலாக ஃபுல்லாக. ஸோ நான் சிசேரியன் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஷி ஹேட் கழுத்தை சுற்றி காடு, காலை சுற்றி காடு, கையை சுற்றி காடு. ஐ டிட் நோ ஹவு த பேபி வாஸ் அலைவ் இன்சைட். பட் தேங்க்ஸ் டு த இன்டெலிஜென்ட் மதர் ஷி சேவ் தட் சைல்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தட் இந்த ஒரு ஸ்டோரியை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் கதையாக கூட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தாம்மா உங்கள் குழந்தைக்கு முதல் டாக்டர். நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் உங்களை ஒப்படைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியும். ஸோ யூ ஆக்ட் இன்டெலிஜென்ட் அட் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா மதர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்குறது உண்டுமா. ஸோ வீட்டில் இருந்தபடி சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பேபி வச்சுக்க முடியும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம், அது கொண்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இது மகேஸ்வரிங்க. மகேஸ்வரி எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பண்றேன். ஓகே மகேஸ்வரி, நீங்க டிவி வால்யூம் ரொம்ப சத்தமா வச்சிருக்கீங்க, சோ கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் உமையா லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க பேசலாம். மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் மகேஸ்வரி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. என் பொண்ணு வந்து சென்னையில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 வாட்டி பசங்க ஆயிடுச்சு. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கம்மா, ஒன்றும் புரியல எனக்கு. வந்து 14ஆம் தேதி தூரம் ஆகிறது ஆகல.
இப்போ 14ஆம் தேதி தூரம் ஆகுறது ஆகலைங்க மேடம். சரிங்கம்மா. அதனால டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னன்னு ஒண்ணும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை என்னமோ கோழி கேப்டான் ஃபோலிக் அந்த ஆசிட். மாத்திரை கொடுத்துருக்காங்களாம். அது கொடுத்துட்டு அப்புறம் தூரம் ஆகுறதுக்குரிய மாத்திரை கொடுத்துருக்காங்களாம். தூரம் ஆகுறதுக்குரிய மாத்திரையை நான் சாப்பிடாதேன்னு இருக்கேன். இப்ப 14ஆம் தேதி தூரம் ஆகுறது இன்னும் ஆகலைங்க மேடம். அது என்ன கேட்டு இல்லை, அவங்க வந்து இப்போ குழந்தை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதானே? ஆமாங்க. சரி, ஓகே. இது வந்து இப்போ கல்யாணம் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகுதுங்க மேடம். 1 வருஷம் ஆகுது. 2 வாட்டி அபார்ஷன்னா இப்போ யூரின்லாம் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அபார்ஷனா? அல்ல ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் யூரின் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் 2 வாட்டி 50 நாள் இருந்துட்டு போச்சு, அப்புறம் 60 நாள் இருந்துட்டு போச்சுங்க மேடம். ஓகே. அதான் இப்ப 14ஆம் தேதி தூரம் ஆகுறது ஆகலைங்க மேடம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து யூரின் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கம்மா. ரெண்டாவது பிளட்ல வேற வந்து குழந்தை இருக்குமான்னு ஒரு பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதை பண்ணி பார்த்துட்டு பீட்டா ஹெச்சிஜியில் வந்து இப்போ அந்த குழந்தை நிற்கிறதுக்கு வேண்டிய அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரை வந்து மென்சஸ் வரக்கூடிய மாத்திரை சாப்பிட வேண்டாம். பட் ஆனால் பீட்டா ஹெச்சிஜி வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து 10க்கு கீழே வந்துச்சுன்னு சொன்னால் குழந்தை இல்லைன்னு தான் அர்த்தமா. அப்போ வந்து நீங்கள் வந்து மென்சஸ் வரக்கூடிய ஒரு மாத்திரையை நீங்கள் எடுத்துகிட்டு ஏன் இந்த மென்சஸ் தள்ளி போகுதுன்றதுக்கு வந்து ஸ்கேனோ வந்து பிளட் டெஸ்ட்டோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து குழந்தை நிற்கும். ஏன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏன்னா 2 வாட்டி அபார்ஷன் ஆனதுனால ப்ரெஷர், மாமியார் வீட்டிலேருந்து ப்ரெஷர், நீங்கள் தான் அம்மாவே வந்து நீங்கள் இவ்வளோ கண்ணை கசக்குறீங்க. ஸோ எல்லாரும் இந்த அம்மா மாமியார் எல்லாருடைய ப்ரெஷர் அந்த குழந்தை மேலே படுறதுனால வந்து அவளுக்கு அந்த ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு டிப்ரெஸ்டில் கூட அந்த மென்சஸ் கொஞ்சம் இரெகுலர் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மேபி இந்த விஷயங்களை வந்து ரெகுலராக சைக்கிள்ஸை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்குன்ற முயற்சி பண்ணுங்கள். இந்த 2 குழந்தை ஏன் அபார்ஷன் ஆச்சுன்றதுக்குமே வந்து நிறைய டெஸ்ட் அவைலபிளாக இருக்குமா. இன்ஃபெக்ஷன், ஸ்டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் பண்ணுவோம் நாங்கள், ஏபிஎல்எஸ், நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 வாட்டி அபார்ஷன் ஆனதுனால வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிளட் டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நல்லா வந்து நீங்கள் இது சார்ந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் சரி பண்ணிவிட்டு குழந்தைய வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. பயப்படாமல் அணுகுமுறை பண்ணணும். 5 வாட்டி அபார்ஷன், 7 வாட்டி அபார்ஷன் அப்படின்றவங்க கூட நாங்கள் குழந்தைய கொடுக்க தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த முயற்சி எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நல்லதாக கிடைக்கும். பயப்படாமல் அப்ரோச் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து மருத்துவம் வந்து இன்றைக்கி இருக்க மருத்துவம் வந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து நாங்கள் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு நாங்கள் வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் தைரியமாகவே வந்து நீங்கள் அணுகுமுறை பண்ணலாமா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் ஜெயா, திருவான்மையூர்லேருந்து கூப்பிடுறேன். ஜெயா, உங்கள் ஏஜ் என்ன ஜெயா? ஐ எம் 47. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். நான் வந்து ஜெயா, எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. தைராய்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 months ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன். சரிங்கம்மா. வந்து டெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஐ டுக் தி டேப்லெட். ஐ அம் டேக்கிங் 150 micrograms of tablet. சரிங்கம்மா. எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகாம ரைட் ஃப்ரம் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருக்கு. ஓகேங்கம்மா. என்ன பண்ணேன்னா நடுவுல ஹிஸ்டோஸ்கோபின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க. ஹிஸ்டோஸ்கோபி. ஆமா, பண்ணிட்டு மெரினா போடலாம்னு சொன்னாங்க. பட் மெரினா போட முடியல. காரணம் என்னன்னா உள்ள வந்து பாலிபீடியல் எண்டோமெட்ரியம்னு ஒண்ணு இருக்கிறதுங்கிறது என்னோட டிஸ்சார்ஜ் சம்மரியில கொடுத்துருக்காங்க. பாலிபாய்டல் எண்டோமெட்ரியம். ஆமா. ஓகே. வந்து இது வந்து ரொம்ப இது இருக்கிறதுனால எனக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல, பாதிதான் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிஷ்யூ பயாப்சி கொடுத்தது என்ன வந்ததுன்னு எண்டோமெட்ரியல் பயாப்சி received multiple pieces of soft tissue measuring 1.5 centimeters. இம்ப்ரெஷன் மட்டும் சொல்லுங்க. இம்ப்ரெஷன் வந்து pre-menopausal endometrium follow-up suggested. ஸோ இன்னும் எனக்கு ஸ்டாப் ஆகல. சரிங்க. ஐம் லிஸ்னிங் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ மெனோபாசல் எண்டோமெட்ரியம்ன்றது வந்து ஹைப்பர் பிளாஸ்டிக் எண்டோமெட்ரியமாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஹார்மோன்ஸ் வந்து ஒரு 2 to 3 சைக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குமா, லைக் ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெரினா ஆக்சுவலி இஸ் எ குட் சாய்ஸ். ஏன்னா வந்து மெரினா வந்துட்டு என்ன ஆகும்னா வந்து உங்களுடைய அந்த எண்டோமெட்ரியத்தை வந்து தின்னாக்கிரும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் பிளட் யூ ஆர் லூசிங் பர் சைக்கிள் வந்து சப்ஸ்டான்ஷியலி வந்து ரெடியூஸ் ஆயிரும்.
ஒன்று. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு மென்சஸே கூட வராமல் வந்து ஒரு 3 to 4 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்சஸ் வரதே வந்து நின்று போயிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ் கூட நீங்கள் வந்து மினிமம் 3 years to 5 years கூட நீங்கள் மெரினா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மென்சஸே வராமல் ஒரு 3 to 4 months 3 to 4 years ஆகும்போது ஹார்மோன்ஸை செக் பண்ணி நமக்கு மெனோபாஸ் வந்துருச்சான்னு, இந்த FSH and LH ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சான்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெனோபாஸ் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரிமூவ் தட் மெரினா அண்ட் யூ ஹேவ் ஹேட் அ சேஃப் பேசேஜ். இந்த மெனோபாஸ், இந்த ப்ரீ மெனோபாசல் பெரிமெனோபாசல் சிம்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு தீர்வை வந்து இந்த மெரினா வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நல்லாவே கொடுக்குதுங்க. மேபி இட் இஸ் அ வெரி ஐடியல் சாய்ஸ் ஃபார் எ பேஷண்ட் லைக் யூ. ஏன்னா யூ ஹேவ் அன் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிஸில் வந்து மெனோரேஜியான்றது வந்து காமனான ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ நீங்கள் தைராய்டோடைய ஹார்மோன் வேல்யூஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு மெரினா நீங்கள் உங்களுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்து இன்சர்ஷன் கஷ்டமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து போட்டதுனால வந்து சில பேஷண்ட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபிகல்ட் இன்சர்ஷன் பெயின், அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த மெரினா வந்து வெளியில் கூட சில பேருக்கு வந்துடும், எக்ஸ்பல்ஷன் ஆயிரும் அந்த மெரினா வந்து, இட் கம்ஸ் அவுட் ஆன் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் அது உங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் யூ வில் ஹேவ் எ குட் ரிலீஃப்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் என்னோட நேம் வந்து நித்யா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே நித்யா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். ஹலோ மேடம். குட் மார்னிங் மேடம். என்னோட நேம் நித்யா. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆயிடுச்சு. ஓகேங்கம்மா. என்ன ஏஜ்மா? வாட் இஸ் ஏஜ்? 25. ஓகே. எனக்கு வந்து டியூபல் டெஸ்ட் எடுத்தப்போ போத் டியூப்ஸ் வந்து பிளாக்டுன்னு வந்துருச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தர் வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா. அது பண்ணியும் அகைன் நான் ஒரு 3 to 4 months கழிச்சு திருப்பி டெஸ்ட் எடுத்தா திருப்பி பிளாக் தான் வருது. இல்ல லாப்ரோஸ்கோபில வந்து என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அந்த டியூபே வந்து ஒரு ஷேப் வந்து மாறிடுச்சு, டார்ச்சுவஸ் ஹார்ட் 50% தான் கிளியர் பண்ணிருப்போம், அதுக்கு மேல கிளியர் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஆனா அகைன் நாங்க 4 months கழிச்சு டெஸ்ட் எடுத்தா திருப்பி பிளாக் தான் வருது மேடம். ஓகே. ஃபர்தரா நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் தான் போறோம்? இல்ல பேசிக்கலி வந்து டியூபல் பிளாக் அப்படின்றது வந்து நவுடேஸ் காமனாக பார்க்குற ஒரு விஷயமா தான் இருக்குது. பேசிக் ரீசன் ஃபார் திஸ் இஸ் பெல்விக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த வெள்ளைப்படுதல், இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கன்சீவ் ஆன உடனே, இது கல்யாணம் ஆன உடனே வரும்போது இதெல்லாம் நீங்கள் விகரஸாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இப்போ எல்லாமே வந்து ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கும். ஸோ வென் யூ யூஸ் த டாய்லெட்ஸ் இன் யூர் ஒர்க்கிங் பிளேஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் மல்டிபிள் பீப்புள் வந்து நீங்கள் ஒரே பாத்ரூம்ஸை யூஸ் பண்ணுறதுனால வந்து காமனாக வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, மேபி யூ கேன் யூஸ் இட் இன் அ வெரி ஹைஜீனிக் வே. உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம்ஸ் வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எனி இன்ஃபெக்ஷன், இப்போ கல்யாணம் ஆகிட்டா கண்டிப்பாக வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனோ, கொஞ்சம் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜோ, லைக் லோவர் அப்டாமினல் பெயின், அடிவயிறு வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குதுன்றது வந்து காமனாக வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெரி காமன்லி சீன் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்களே வந்து ஹோம் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கோ டு யுவர் டாக்டர் இமீடியட்லி அண்ட் சே ஐ மேரிட் 6 months, ஐ ஹேவ் எ பெயின் அப்டமன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டர், வாட் இஸ் த ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குமே ஆஸ் எ கப்பல் வந்து உங்கள் 2 பேருக்குமே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம சரி பண்ணிட்டாலே இந்த மாதிரி டியூபல் பிளாக் வந்து ரொம்ப லேட் ரியாக்ஷன், அதாவது வந்து பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த உள்ளே இருக்க டியூப்ஸை வந்து டிஸ்டார்ட் ஆகி அதோடைய நார்மல் கான்டூர், நார்மல் அந்த இட் இஸ் லைக் எ வேவ், ரொம்ப சாஃப்டான ஒரு ஆர்கன் அந்த டியூப்ஸ், பட் அதை பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், ரொம்ப டார்ச்சர்ஸ் ஆகி ரொம்ப ஹார்டன் ஆகி இட் லூசஸ் இட்ஸ் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து டியூபல் பிளாக் ஆயிடுச்சுன்னா வந்து வெரி டிஃபிகல்ட் டு கெட் த பேட்டன்சி பேக். ஏன்னா வந்து இந்த டியூப்பில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸும் அந்த எக்கும் வந்து சந்திக்கிற ஒரு இடம் தான் அந்த டியூப். ஸோ அந்த எக்குமே அந்த எக்கும் ஸ்பெர்மும் வந்து மீட்டே பண்ண முடியாது அந்த டியூப்ஸ் பிளாக் ஆகிட்டா. இன்னொன்று வந்து the diameter of the tube is just only 1 millimeter. ஸோ அந்த சின்ன ஒரு துவாரம் வந்துட்டு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸில் கூட வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. ஸோ இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ராபப்ளி இஃப் இட் இஸ் தேர் யூ டேக் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். பெல்விக் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லையுமே வந்து டியூபல் பிளாக் வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம் நாங்கள். ஸோ டிபி சார்ந்த விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு சப்போஸ் இதெல்லாம் பண்ணின பிறகும் டியூப்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு IVF அப்படின்ற ஒரு முறை தான் வந்து உங்களுக்கு தேவைப்படலாமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இவ்வளோ நேரம் இந்த 1/2 hour நிறைய பேர் கால் பண்ணாங்க, நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் தான டாக்டர் ஒரு மாரல் சப்போர்ட் தர அளவுக்கு ரொம்ப அட்வைசபிளாக பேசுனீங்க. காலர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க நேருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும், ஒரு பயம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.
இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக ஃபீமேல் ஹெல்த் பற்றி பல விஷயங்கள் பேசணும். அடுத்த ஆஃப் அன் ஹவரும் ஃபீமேல் ஹெல்த் பற்றி தான் பேச போகிறோம். பட் அதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சந்தியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபீமேல் ஹெல்த் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சந்தியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். ஜென்ரலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஃபெர்டிலிட்டின்ற வேர்டு அதிகமாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ, அதே போல் நியூலி மேரிட் பீப்புள் ஆகட்டும், இல்லைனா 1-2 பேபிஸ் பிறந்துட்டு பிறகு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நெக்ஸ்ட் பேபி நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம், இல்லைனா இப்போ தான் நியூலி மேரிட் கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு பிறகு குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பேபிஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட், குட் கொஸ்டின். இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ ஸ்டெரிலிட்டினா நம்ம ப்ரெக்னென்சி எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஜஸ்ட் மேரிட் கப்புள்ஸ் எப்படி ப்ரெக்னென்சி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஆஃப்டர் மேரேஜ் 1 பேபிக்கு அப்புறம் எப்படி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நியூலி மேரிட் கப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப சின்ன ஏஜில் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லேட் மேரேஜ் 30 yearsக்கு அப்புறம்னா we tell them don't delay pregnancy, பீரியட் இரெகுலர் இருந்துன்னா ப்ரெக்னென்சி டிலே பண்ணாதீங்கன்னு. பட் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, யங் ஏஜ் less than 25 அப்படின்னா வந்து we advise them to postpone the pregnancy or they themselves want to postpone the pregnancy. ஸோ என்ன which is பெஸ்ட் என்னன்னா வந்து ஓசி பில்ஸ்ன்னு இருக்கும். ஓசி பில்ஸ் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதில் வந்து வெயிட் கெயின் ஆகும், அது வரும் இது வரும், கேன்சர் வரும்னு நிறைய மித்ஸ் இருக்கும். பட் தே ஆர் ஆல் ஃபால்ஸ் மித்ஸ். ஓகே, ஸோ ஓசி பில்ஸ் போட்டால் 90% ஒன்றுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. சில பேருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் ஓசி பில்ஸ் போட்டால் ஒன்றுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ ஓசி பில்ஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். பட் ஓசி பில்ஸ் போட்டால் ஒன்று என்னன்னா டெய்லி நம்ம போடணும், கரெக்ட் டைமுக்கு போடணும். ஸோ அது வந்து ஜஸ்ட் நியூலி மேரிட் கப்புள். இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்சி இருக்குது. ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சி வி வாண்ட் அவாய்ட் ஃபார் மினிமம் வி டெல் தெம் அவாய்ட் அட்லீஸ்ட் ஃபார் 2 to 3 years. ஸோ 2 to 3 years அவாய்ட் பண்ணும்போது பில்ஸ் போட முடியாது, ஏன்னா பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஐடியல் வந்து காப்பர் டீ, IUCD. அகெயின் அதில் நிறைய மித்ஸ் இருக்கும். காப்பர் டீ போட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது ஆகிடும் இது ஆகிடும்னு. பட் அது கூட அகெயின் ஆல் மித். உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஒரு 3 months ஆகும் செட் ஆகுது, ஏன்னா அது வந்து ஃபாரின் பாடி. கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப் டு 3 yearsக்கு இருக்கும், 5 yearsக்கு இருக்கும், 10 yearsக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் அவ்வளோ தள்ளி போட்டுக்கலாம் ப்ரெக்னென்சி. எப்போ வேணுமோ அந்த காப்பர் டீ எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து ஆஃப்டர் 1 pregnancy. ஆஃப்டர் 2 babies பெர்மனெண்ட் மெத்தட் போகலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பெர்மனெண்ட் மெத்தடில் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் இருக்கும். அது வந்து இந்த டியூப்ஸை லைகேட் பண்ணுறது, அது வந்து பெர்மனெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வேணும்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணி தான் குழந்தை ப்ரெக்னென்சி ஆக முடியும். அது இல்லாமல் மென்னு கூட வேசெக்டமி பண்ணிக்கலாம். வேசெக்டமி பண்ணால் அவருக்கு வந்து பிரச்சனை வரும், அதுவெல்லாம் நிறைய மித்ஸ் இருக்கும். அது எல்லாமே தப்பு. இட்ஸ் அ வெரி வெரி மைனர் ப்ரொசீஜர், OPD ப்ரொசீஜர். சில வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிற மதர்ஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ அவரோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து வேசெக்டமி பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ். ஓகே ஃபைன், நிறைய வேரியஸ் மெத்தட்ஸ் பற்றி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சந்தியா மேடம், நான் திருச்சியிலேருந்து கூப்பிடுறேன். சந்தியா, உங்கள் ஏஜ் என்ன? எங்களுக்கு 24 ஆகுது எனக்கு. ஓகே ஃபைன் சந்தியா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு கல்யாணம் ஆகி 3 years ஆகுது. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு irregular பீரியட்ஸ் தான், வேற கல்யாணத்துக்கு முன்னுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இப்பயும் இப்படிதான் இருக்கு. கோவிட்லாஸ்மா டேப்லெட் போட்டாதான் எனக்கு வந்து பீரியட்ஸே ஆகுது. அப்புறம் பார்த்தா இப்ப தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்துல ட்ரில்லிங் பண்ணாங்க. ட்ரில்லிங் பண்ணின்னு 10 மாசம் மேல 11 மாசம் ஆகுது. ஆனா இன்னும் கன்சீவே ஆகல. 3 yearsல ஒரு தடவை கூட கன்சீவே ஆகல மேடம். ஓகே. ஹஸ்பண்டுக்கு சமன் டெஸ்ட் 2 தடவை பண்ணாங்க, அதுலயும் கவுண்ட் கம்மியா இருக்குனாங்க. ஓகே. அப்புறம் அது டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா டேப்லெட் எல்லாம் அவரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா கன்சீவே ஆகவே இல்லை மேடம். ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு நிறைய சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்குது? எனக்கு வெயிட் வந்து 50 kg இருக்கு மேடம். 50. ஓகே. ஸோ தட் இஸ் அ குட் வெயிட் ஒன்லிமா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா அந்த தைராய்டு லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தைராய்டு TSH லெவல் வந்து
3 to 3.5க்கு கீழே இருக்கணும். அப்போ தான் நம்ம கன்சீவ் ஆகுறதுக்கு எவ்வளோ இருக்குது TSH லெவல்? 6.5 இருக்கு. 6.5ல வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா தைராய்டு அந்த TSH லெவல் வந்து 3 இல்லை 3.5 3.5க்கு கீழே தான் இருக்கணும். அப்போ தான் ப்ரெக்னென்சியை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இந்த பீரியட் இர்ரெகுலராக இருக்கும்போது ஆல்ரெடி முன்னாடி ஸ்பீக்கர் பேசின மாதிரி வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கும்போது கன்சீவ் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து தானாக கன்சீவ் ஆகலைன்னா ஓவிலேஷன் இண்டக்ஷன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு கன்சீவ் ஆகணும். ஹஸ்பண்டு வேறு விந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஓவிலேஷன் இண்டக்ஷனோட IUIன்னு இருக்குது, அது ரெண்டும் சேர்த்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணால் தான் பெட்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங்மா, லைனில் தான் இருக்கீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டின்ற ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு பிறகு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுன்னா அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க, அது ஒரு மேட்ரு, போய் பார்க்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் சின்ன வயசுலேயே இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, அதை பற்றி பேசலாம். ஓகே, இந்த சின்ன வயசுல பிஃபோர் மேரேஜ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ஈவன் ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டோம். ஏன்னா வந்து இர்ரெகுலராக ரொம்ப இர்ரெகுலர் இல்லை, ஒரு அப் டு 2 months உங்களுக்கு பீரியட் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பீரியட்ஸ் வந்து 2 monthsக்கு மேலே 3, 4, 5, 6 months அப்படி வராமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் அ குட் திங். ஸோ நம்ம ஒன்ஸ் இன் 2 months பீரியட் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து மெயின் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம டெய்லி ரூட்டீன் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல்லேருந்து வருவோம், புக் வச்சுடுவோம், டிவி பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ டெய்லி அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால தான் பீரியட் இர்ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ்னாலே கூட பீரியட் இர்ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, அந்த 24 hours ஒன்லி ஸ்டடிங், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலே கூட பீரியட் இர்ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஃபஸ்ட் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். வெயிட் கம்மி இருந்தாலும் கொஞ்சம் பாடியில் ஆக்டிவிட்டி இருக்கணும், அப்போ தான் வந்து பீரியட் ரெகுலர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒன்ஸ் இன் 2 months உங்களுக்கு பீரியட் வரலைன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போனால் உங்களுக்கு பீரியட் ரெகுலர் ஆகுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அது வந்து ஓசி பில்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஹார்மோன்ஸ் வந்து அந்த லாஸ்ட் 10 daysக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு பீரியட் வர்றதுக்கு டேப்லெட் கொடுத்துக்கலாம். பட் டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு டாக்டர் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அது பெட்டர். ஓகே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸாவது அன்மேரிட் கேர்ள்ஸ், சின்ன பசங்களுக்கு வரது போய் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஜானகி என் பேரு, கவரப்பேட்ல இருந்து கூப்பிடுறேன். ஜானகி, உங்க ஏஜ் என்னம்மா? என்னோட ஏஜ் வந்து 37. ஓகே ஜானகி, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசலாம். ஏங்க நான் கேள்வி கேட்டதுன்னு டிவியில பதில் பார்த்துக்கிட்டோமா? இல்ல, நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி ரொம்ப ஆடிபிளா நீங்க தெளிவா கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க டிவிலே பார்த்து கேட்டுக்கலாம். டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. அப்படின்னா சரிங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பையில புண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் கேன்சருக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் இல்லைன்ட்டு வந்துச்சு. அந்த புண்ணை இதுன்றதுக்காக ஐஸ் கட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் செஞ்சு டெஸ்ட் எல்லாம் செஞ்சு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் ஒன்னும் போல. அது செஞ்சு இருக்குது. ஓகே. அதை செஞ்சுக்கலாமா வேணாமான்னு தெரியல, அது உங்களாண்ட கேட்கிறேன். ஓகே. பாப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து நார்மல் தானே? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பயாப்சி பண்ணாங்களா, இது கால்போஸ்கோபி டைரக்டட் பயாப்சி பண்ணாங்க. நீங்க சொல்ற அந்த டெஸ்டும் பண்ணாங்க, அதுவும் இதுன்னு தான் வந்துச்சு, கேன்சர் எல்லாம் இல்லன்னு வந்து. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கிரையோதெரப்பின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு மருந்து மாதிரி உள்ளே வச்சுருவாங்க, ஐஸ் மாதிரி. ஸோ அது பண்ணாதான் பெட்டருமா. ஏன்னா பொண்ணு இருக்கும்போது இன்ஃபெக்ட் உங்களுக்கு அப்பப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆனால் அந்த கிரையோதெரப்பி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு ஃபாலோ அப்பில் இருக்கணும். ஒன்ஸ் இன் 6 months to 1 year பாப்ஸ்மியர் டெஸ்ட் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வெரி வெரி ரேர்லி இந்த புண்ணு வந்து கேன்சராக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் ஃபாலோ அப்பில் 100% இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். இன்ப்ரெக்னன்சி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபெர்டிலிட்டி, நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. பட் மெனோபாஸ் பீரியடில் வந்துட்டு லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மெனோபாஸ்னால் ரொம்ப ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது, அதிகமாக வந்துட்டு பிளட் ஃப்ளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெனோபாஸ் பீரியட் அதில் நம்ம எப்படி இருக்கணும் லேடிஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? கரெக்ட்.
ப்ரீ மெனோபாசல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீரியட் நிற்கிறதுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த 40 கிராஸ் ஆனாலே வச்சுக்கோங்க, நிறைய இந்த அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ப்ளீடிங் வந்து அப்படியே எப்போ வரும் எப்போ ஸ்டாப் ஆகும் அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயின் வந்து ஆஸ் யூஷுவல் பீரியட்ஸ் ஒன்ஸ் இன் 30 days வரணும். ஒரு 3 to 4 days ப்ளீடிங் இருக்கணும். 4-5 daysக்குள்ளே ப்ளீடிங் எல்லாமே ஸ்டாப் ஆகணும். அப்போ கூட ஃபஸ்ட் திங் வந்து தைராய்டு ஹார்மோன், தைராய்டு லெவல் பார்த்துக்கோங்க. தைராய்டு நார்மல். ப்ளீடிங் வந்து ஒன்ஸ் இன் 3 months வருது, வந்தால் ஒரு 15 days 20 daysக்கு மேலே ப்ளீடிங் ஆகுதுன்னா ஃபஸ்ட் திங் வாட் வி டூ இஸ் வி டூ அ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபைப்ராய்டு ஏதாவது இருக்குதான்னு ஃபஸ்ட் ரூல் அவுட் பண்ணணும். ஃபைப்ராய்டு கட்டி எதுவுமே இல்லை, இல்லை அடினோமயோசிஸ். இந்த ஏஜ் குரூப்பில் மெயின் திங் வந்து ஃபைப்ராய்டு இல்லைன்னா அடினோமயோசிஸ். இது 2 ஏதாவது இருக்குதா. அடுத்தது வந்து ரெண்டுமே எதுவுமே இல்லை, யூட்ரஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் வந்து டியூபின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஒரு பயாப்சி மாதிரி எடுத்துடுவோம். பயாப்சி எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதில் வந்து கேன்சர், ஏன்னா ஃபஸ்ட் திங் நம்ம ரூல் அவுட் பண்ணது கேன்சர் எதுவுமே இல்லை. 95% ஆஃப் த டைம் கேன்சர் இருக்காது. இட் வில் பி நார்மல் ஓன்லி. ஸோ வந்து வாட் வி டூ இஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மிரினா இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் அண்ட் அ வெரி பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ யூட்ரஸ் எடுக்க தேவையில்லைன்னா ஹிஸ்டெக்டமின்னு சொன்ன உடனே பேஷண்ட் டென்ஷன் ஆகிடுவாங்க, ஐயோ ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்கன்னு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணாமையே ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு இந்த மெரினான்னு இருக்குது. ஸோ அது வந்து காப்பர்ட்டி மாதிரி தான், யூட்ரஸ்குள்ளே வச்சுடுவோம். ஓபிடி ப்ரொசீஜர் தான். யூட்ரஸ்குள்ளே வச்சா 5 years வரைக்கும் அது ஆக்ஷன் இருக்கும். ஸோ அது தானாகவே உங்களுக்கு மெனோபாஸ் வந்துடும். ஒரு வெரி ஃபியூ, ஒரு 5 to 10% அது செட் ஆகாது. சம்டைம்ஸ் அது போட்டதுக்கப்புறம் கூட ஓவர் ப்ளீடிங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா தென் வி ரிமூவ் அண்ட் வி கோ ஃபார் அ ஹிஸ்டெக்டமி. இல்லை வந்து மெரினா செட் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு 6 months ஒரு தடவை ஒரு ஃபாலோஅப்பில் வச்சுட்டு அந்த எப்போ மெனோபாஸ் வருது அப்போ எடுத்துக்கலாம். மெனோபாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50 to 53 years, 50 to 53 yearsக்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகணும். 53 yearsக்கு அப்புறம் கூட ப்ளீடிங் வருதுன்னா திருப்பி சேம் திங், ஸ்கேன் அண்ட் பயாப்சி. ஓகே, இந்த லாங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், அது கூட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஃபீமேல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கெங்கிறது கூப்பிட்றீங்க? சுந்தரலட்சுமி பேசுகிறேன் மேடம், சிவகாசிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, நீங்கள் இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்கள் ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. 37. வணக்கம் டாக்டர்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு வந்து ஏஜ் 37. ஓகேம்மா. ஓகே. வந்து 3 months போய்கிட்டே இருக்குது. ஓகே. அது நான் ஸ்கேன் பண்ணி எல்லா ரிப்போர்ட்லாம் பார்த்ததுல அவங்க கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கட்டிலாம் எதுவும் இல்லை, ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அதனால அவங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மேம். அதான் என்ன ப்ராப்ளம் எதுவுமா இல்லை ரிமூவ் பண்ணாமலே எதுவும் பண்ணிக்கலாமா? ஓகேம்மா. இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி 3 months ப்ளீடிங் போயிட்டே இருக்குதா இல்லை இதுக்கு முந்தின கூட அப்படியே இருக்குமா? இதுக்கு முன்னாடி வந்து வரவே இல்லை மேடம், அதனால நான் க்ளீன் பண்ணி மந்த் படி வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப போயிட்டே இருக்குது அப்படிங்கறதுனால தான் நான் பீரியட்ஸ் போயிட்டே இருக்குதான் போய் காமிக்க போனேன். சரிம்மா. போய் காமிச்சு அது ஓகே, பழகிட்டு தான் இருக்கு மேம். சரி. அதில் வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டில் அது ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ அடுத்தது வந்து பயாப்சி பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயாப்சி பண்ணிவிட்டு 37 yearsலேயே வந்து அந்த கேன்சர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வேர்டு எதாவது வரலன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பை எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ நிறைய ஹார்மோன்ஸ் டேப்லெட் கூட கொடுத்துக்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் 30 days இல்லை லாஸ்ட்டு 15 days பீரியட் வந்து ஒரு 15th dayலேருந்து 25 days வரைக்கும் சாப்பிட மாதிரி இருக்கும். இல்லை இந்த சேம் டேப்லெட்ஸே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிரினான்னு வரும், அதில் வந்து அந்த ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும், அது வந்து யூட்ரஸ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது 3 ஏதாவது நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு செட் ஆகுதான். இன்கேஸ் செட் ஆகிடுச்சுன்னா இதிலே உங்களுக்கு பீரியட் கம்ப்ளீட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம போய் கர்ப்பப்பை எடுக்கணும்னு தேவையில்லை. பட் அதுக்கு முன்னாடி பயாப்சி மட்டும் ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட். பயாப்சி நார்மல் இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் போகலாம், ஹிஸ்டெக்டமி இல்லாமல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க, உங்கள் பேர் என்ன? மேடம், திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேம்மா, உங்கள் லைனில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்களா?
ஓகே, உங்கள் லைனில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டாக்டர் கிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா டாக்டர் ஆன்சர் பண்ணுவாங்க. சரி மேடம். ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள் மேடம். எனக்கு குழந்தை வயிற்றுக்குள்ள இறந்துடுச்சிங்க மேடம். எத்தனை மந்த்லம்மா? 8 மாசத்துல மேடம். ஓகே, எத்தனாவது ப்ரெக்னென்சி? ஃபர்ஸ்ட் மேடம். ஓகே, அது ஸ்கேன் போடு அசைவு கம்மியா இருந்தது மேடம். ஸ்கேன் போடு தண்ணி இல்ல அப்படின்னு சொன்னாங்க மேடம். 2 மந்த், செகண்ட் மந்த்லையா? அது 8 மாசம். 8 மாசத்துல. ஓகே. பாண்டிச்சேரி போது நார்மலா இன்ஜெக்ஷன் போட்டு வலி வர மாதிரி குழந்தை எடுத்துட்டாங்க மேடம். ஓகே, அவங்க வந்து சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. என்னம்மா சுகர் இருந்துச்சு அப்போ அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் சுகர் நார்மலா இருந்ததா? ஆமா, நார்மலா இருந்ததுங்க மேடம். ஆனா குழந்தை டெலிவரி ஆன பிறகுதான் அந்த மாதிரி சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் டெலிவரி இருக்கு, அதான் குழந்தை பிறக்காத முன்னாடியே டெஸ்ட் பண்ணது இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, அதுக்கப்புறம் டெலிவரி ஆன பிறகு இல்லைன்னு சொல்றாங்க மேடம். அப்படி இல்லைம்மா. ஸோ நிறைய ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது உங்களுக்கு அவர் சொன்னதை நீங்கள் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மெயின் திங் வந்து இந்த சுகர் வந்து நம்ம நிறைய இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சிலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். பட் நம்ம வந்து அடிக்கடிக்க பார்ப்போம். ஃபஸ்ட் செக்கப் வரும்போது ஒரு தடவை பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த 6th மந்த்தில், அது வந்து 22 to 24 வீக்ஸில் ஒரு தடவை பார்ப்போம். அது வந்து 75 கிராம் குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் பார்ப்போம். அப்புறம் HbA1c லெவல் பார்ப்போம். அது வந்து எப்போவுமே 6க்கு கீழே இருக்கணும், 5.5 to 6க்கு கீழே இருக்கணும். ஸோ எகெயின் வந்து அப்போ நார்மல் இருந்தால் கூட 32 வீக்ஸில் சுகர் பார்ப்போம். ஏன்னா என்ன ஆகும்னா சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சடனாக IUD ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும். சடனாக வயிற்றுக்குள்ளே குழந்தை டெத் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எதுவுமே ரீசன் இல்லாமே குழந்தை டெத் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சுகர் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னென்சியில். செகண்ட் வந்து குழந்தை மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும் டெய்லி. கரெக்ட், ஏன்னா டாக்டர் வந்து உங்களை ஒன்ஸ் இன் அ மந்த் தான் பார்ப்பாங்க, ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ குழந்தை மூமெண்ட்ஸ் பார்க்குறது வந்து உங்களோட வேலை தான். ஸோ டெய்லி நீங்கள் காலையில் இப்போ மத்தியானம் நைட்டு வந்து ஒரு 1 hour படுத்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 5 to 6 மூமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இன் அ டே வந்து உங்களுக்கு 15 மூமெண்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக போய் டாக்டர் பார்த்தா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி ஆகும்போது வந்து இப்போ ஒரு அட்லீஸ்ட் 1 year to 2 years கேப் கொடுத்துட்டு ப்ரெக்னென்சி ஆகுதுக்கு முன்னாடி உங்கள் சுகர் லெவல் பார்த்துக்கோங்க. அதில் மெயினாக வந்து HbA1c லெவல் பார்த்துக்கோங்க. HbA1c வந்து <6 இருக்கணும். <6 இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங்மா. ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, இன்ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2-3 காலர்ஸ் வந்துட்டாங்க. 8 months இருக்கும்போது பாப்பா வயிற்றுல இறந்துடுச்சின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்டிலேயே இருக்க மாதிரி ரெமிடிஸ் ஏதாவது இருக்கா? அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த DFMC டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட்னு அதுக்கு சொல்லுவோம். ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹவுஸ் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் வந்து குழந்தை மூமெண்ட்ஸ் மேலே இருக்காது. திடீர்னு காலையிலேருந்து பார்ப்போம், சாயந்தரம் வரைக்கும் நமக்கு மூமெண்ட்ஸே கான்சென்ட்ரேட் பண்ணலை. திடீர்னு சாயந்தரம் ஏதாவது சும்மா டிவி பார்க்கும்போது என்னடா குழந்தை மூமெண்ட்டே ஆகலைன்னு, அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணுவோன்னா, they have to keep a proper movement count. ஸோ டெய்லி காலையில் ஒரு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் between 8:30 to 9:30 லெஃப்ட் லேட்டரல் சைடில் படுத்துட்டு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஆன் தட். ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து 6 மூமெண்ட்ஸ். எகெயின் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் 1 o'clock சாப்பிட்டீங்க, 1:30 to 2:30 எகெயின் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் 6 கவுண்ட்ஸ். சேம் திங் இந்த டின்னர் டைம். ஸோ டோட்டல் எவ்வளோ கவுண்ட்ஸ், டோட்டல் வந்து 15க்கு மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுண்ட் வைக்கணும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு 15 கவுண்ட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்களும் சேஃபு, குழந்தையும் வயத்துக்குள்ளே சேஃபாக இருக்கும். அதுக்கு ஏதாவது கம்மியாக இருக்குது, ஒரு 10 மூமெண்ட்ஸே இருக்குது, நோ ப்ராப்ளம், கோ டு த டாக்டர். NSTன்னு ஒரு கிராஃப் பண்ணுவாங்க. கிராஃப் பண்ணிவிட்டு குழந்தை கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிராஃப் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பயம் இல்லை, வீட்டுக்கு வந்துடலாம் திருப்பி. ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக ஹோம் ரெமெடிஸ் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. உங்க பேருமா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் ஆமினாங்க, பெங்களூர்ல கூப்பிடுறோம். ஓகே ஆமினா, உங்க ஏஜ் என்ன? 23. ஆமினா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சரி.
சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. ஒருத்தர் அபாசன் ஆயிடுச்சுங்க. ஓகே. டாக்டர் போய் செக் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நீர் கட்டி அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல, கர்ப்பப்பை எல்லாம் நீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட எஜமான் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம். ஓகே. அவங்க பீடி எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப டெஸ்ட் பண்ணா எந்த ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு பீரியட் எப்படி இருக்குது? பீரியட் மாசம் மாசம் கரெக்டா வருதா? இல்ல டைம் வருது இல்ல. ஸோ அப்படின்னா அந்த கொஞ்சம் இந்த நீர் கட்டி இருக்குது இல்ல, நீர் கட்டி வந்து யூட்ரஸ்ல இருக்காதுமா. அந்த நீர் கட்டி வந்து இருக்குன்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டா பீரியட்ஸ் டைம் ஆகுதுங்க. இல்லையா பீரியட்ஸ் டைம் ஆகிறது இல்லை, 4 மாசம் 5 மாசம் ஆகிறதே இல்லை. ஓகே. ஓகே. அது வந்து நீர்க்கட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நீங்கள் 2 பிளட் டெஸ்ட், ஒன்று வந்து தைராய்டு TSH லெவல் அண்ட் ப்ரோலாக்டின், இது 2 பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது நார்மலாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது 2 நார்மல்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து கர்ப்பப்பை நல்லதாக இருக்கும், பட் இந்த ஓவரியில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். சரியா? ஸோ கர்ப்பப்பை நார்மல்னா நம்ம அந்த ஓவரிக்கு வந்து அப்புறம் ஓவிலேஷன் இண்டக்ஷன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயிட் ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் கம்மி பண்ணணும், இல்லை ஸ்டாப் பண்ணால் வெரி வெரி குட். ஏன்னா இது வந்து ரெண்டுமே விந்துக்கும் எஃபெக்ட் ஆகிடும். சரியா? அவரது விந்து லெவல் பார்த்துக்கோங்க. த கவுண்ட் ஷுட் பி மோர் தென் 120 மில்லியன். ஓகே, நேச்சுரல் கன்செப்ஷன் ஆகுதுக்கு. ஸோ அந்த கவுண்ட் ஏதாவது கம்மி இருக்குது, இல்லை மொட்டிலிட்டி ஏதாவது கம்மி இருக்குது, 50%க்கு கீழே மொட்டிலிட்டி இருந்ததுன்னா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஓவிலேஷன் இண்டக்ஷன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இந்த ½ hour ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேபிஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், மெனோபாஸ், இப்படி எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இந்த 1 hour ஃபுல்லாக ஃபீமேல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.